வல்வினை தீர்த்திடுவான் வற்றாத அருள் பொழிவான் வணங்கிடே நீரினமே கொண்டமானாக்கம் கரைதனிலே கோயில் கொண்டவன் எங்கள் புகனே கொண்டமானாக்கம் கரைதனிலே கோயில் கொண்டவன் எங்கள் புகனே அன்பித்தோடு ஓதம் அல்லல்களை அம்மையுமை மகனே செல்வச்சந்திதியுரையும் சேவற்கொடியோரை சிந்தையில் நினை மனமே வள்ளி தெய்வானைக்கு வாய்த்தமணாளனை வணங்கிடுவார் திறமே வள்ளி தெய்வானைக்கு வாய்த்தமணாளனை வணங்கிடுவாய் தினமே வள்ளலவன் பதம் போற்றிப்படி பவர் வாழ்வென்றும் ஈடேறுமே செல்வச்சந்திதியுரையும் சேவற்கொடியோனை சிந்தையில் நினை மனமே வல்வினை தீர்த்திடுவார் வந்தாத அருள் சொரிவார் வணங்கிடே நீ தினமே அமைதியான வள்ளியாறு ஆழ்கடலுடன் சங்கமிக்க அதனால் உண்டான அழகான கடற்கரையும் பச்சை பசேல் என்ற பசுமையான தோட்டங்களும் அசைந்தாடும் தென்னைகளும் அவனை சூழ்ந்திருக்க தொண்டைமானாற்றில் எழுந்தருளி நாடி வரும் பக்தர்கள் குறை தீர்க்கும் கந்தனுக்கு அவன் பால் அன்பு கொண்ட பக்தர்களால் உருவான தேரின் முதலாவது தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளை தமிழ் மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்க இங்கு வழங்குகிறோம். சித்திர தேரினை சிறப்புடன் அமைத்து தர தமிழ்நாட்டின் சிறந்த சிற்ப வல்லுநர்களும் ஈழத்து ஆசாரிகளும் ஒன்று சேர்க்கப்பட்டனர். தலைமை ஸ்தபதி தமிழ்நாடு மாலைகண்டான் சோமலட்சுமணன் அவர்கள் தேர் நிர்மாண கலையில் பெயர் பெற்றனர். இவருடைய தகப்பனார் சோமசுந்தரம் ஸ்தபதி அருள்மிகு சங்கராச்சாரிய சுவாமிகளால் சிற்ப சக்கரவர்த்தி என பட்டம் சூட்டப்பட்டவர். தமிழ்நாட்டின் பல சிறந்த தேர்களை உருவாக்கிய இவர் ஈழத்தில் அருளதீவு ஐயனார் கோவில், கண்ணாதட்டி காளியம்மன் கோயில் தேர்களையும், மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் மஞ்சத்தையும் உருவாக்கியவர். சந்நிதி முருகனின் திருப்பணியினை தனது வாழ்நாளில் பெற்ற பெரும் பேராக கொண்டு சிறப்பாக அமைத்துள்ளார். சிற்பங்களை செதுக்குவதில் இந்தியாவிலேயே சிறந்தவர் என பெயர் பெற்றவரும், கண்ணை கவரும் சிற்பங்களை அவற்றிற்குரிய பாங்கில் தத்ரூபமாகவும் சிறப்பாகவும் செதுக்குவருமான தமிழ்நாடு மாயவரம் ஏகாம்பரம் ஸ்தபதி அவர்கள் தேரின் அழகான குதிரைகளையும் பிரம்மாவையும் 8 யாளிகளையும் முக்கிய வரலாற்று சிற்பங்களையும் சிறப்பாக அமைத்து தனது முத்திரையை பதித்துள்ளார். இவர் ஈழத்தில் நைனை தீவு நாகபூஷணி அம்மன் தேர், பொன்னாலை வரதராஜ பெருமாள் தேர் ஆகியவற்றில் முக்கிய பங்கு ஏற்றவர். நைனாதீவு தேர் உட்பட பல தேர்களில் சிற்பங்களை அமைத்து பாராட்டுகள் பெற்ற சென்னை எஸ். ரத்தினம் ஆச்சாரி சிற்பங்களை அழகாகவும் விரைவாகவும் செதுக்குவரான தமிழ்நாடு வாழ்மங்கலம் எஸ். தியாகராஜன் ஆசாரி தமிழ்நாட்டின் சிறந்த சிற்ப வல்லுநர்களால் செதுக்கப்பட்ட சிற்பங்களை மெருகூட்டுகின்ற மாலைகண்டான் சக்திவேல் ஆசாரி, சோம சின்னத்தம்பி ஆசாரி, தேவக்கோட்டை அர்ச்சுனன் ஆச்சாரி. உருவாக்கப்படும் சிற்பங்களுக்கு ஆரம்ப வேலைகள் செய்தும் அவற்றை அமைய வேண்டிய இடங்களில் நல்ல முறையில் அமைத்தும் தேரின் அமைப்பை உறுதிப்படுத்தியவர்களான நம் நாட்டு கலைஞர்கள் ராமையா, சிவனேஸ்வரன், தங்க வடிவேல், குணேஸ்வரன், புஷ்பா ஆசாரிகள். இத்துடன் வல்வை குணாளன்,
அனலதீவு சின்னத்துறை, புங்குடுதீவு சுப்பையா ஆச்சாரிகளும் அவர்களது குழுவினரும் இப்பணியில் பங்கேற்றனர். சித்திரத்தேரின் மேல் விதான பகுதியை சிறப்பாக அமைத்து தந்த மயிலட்டி சானா ஜெயராஜா ஸ்தபதி. வயதில் இளையவரான இவர் இலங்கையில் பல தேர்களை உருவாக்கியவர். இவரும் இவரது 20க்கும் மேற்பட்ட குழுவினரும் ஆர்வமுடன் இப்பணியை நிறைவேற்றினர். வர்ணம் தீட்டுவதில் வல்லவரான வானா வேலாயுதம் குழுவினர் கண்கவரும் வர்ணத்தால் தேரின் வனப்பை உயர்த்தியுள்ளனர். உடுப்பட்டியைச் சேர்ந்த அப்புத்துறை ஆசாரி, செல்வம் ஆசாரி, லேத் கந்தசாமி, யாழ் ஹரன் என்ஜினியரிங் ஸ்தாபனத்தார் தேருக்கு தேவையான இரும்பு வேலைகள், தேர்முட்டிக்கான கதவுகள் ஆகியவற்றை உருவாக்கினர். உடுப்பட்டியைச் சேர்ந்த திரு மகாலிங்கம், திரு கு வினாசி, திரு சுந்தரம் மற்றும் மரக்காலை உரிமையாளர்களான திரு சுந்தரலிங்கம், திரு கருணை ஆகியோர் மரங்களை அறிந்து தந்தனர். 45 அடி உயரமான இச்சித்திர பெருந்தேரை பாதுகாக்க பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட தேர் முட்டியையும் மண்டபத்தையும் திட்டமிட்டு வரைந்து நிறைவேற்ற உதவினர். இடைக்காடு திரு நமசிவாயம், தொண்டைமானாறு திரு க சீனிவாசகம், திரு அரியராஜா ஆகியோர் தேர்முட்டியை உறுதியாகவும் அழகாகவும் அமைத்து கொடுத்துள்ளார் வல்லை சிவாலிங்கம் மேஸ்திரி அவர்கள். மங்கள வாத்தியங்கள் முழங்க மணவரையை எதிர்நோக்கி இருக்கும் மணமகளாக, அரங்கேற்றத்திற்கு காத்திருக்கும் அற்புத லக்கியமாக வெள்ளோட்டத்தை எதிர்நோக்கி இருக்கிறது இந்த முருகனின் தேர். 1980ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 15ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டு 1984ஆம் ஆண்டு புரட்டாதி மாதம் 6ஆம் நாள் பலவிதமான சோதனைகளை கடந்து வெள்ளோட்டம் விடப்பட்டு 9ஆம் தேதி முதலாவது தேர் திருவிழாவிற்கு தயாராக நின்றது. சிற்ப சாஸ்திர விதிகளின்படி பார்விதானம், உபபீடம், அதிஷ்டானம், பேரூர் மட்டம், நாடகாசனம், தேவாசனம், சிம்மாசனம் என்பன அமைந்துள்ளன. பார் மட்டத்தில் பக்கவசத்தில் 2 பூதங்களும் 5 விக்கிரகங்களும் அமைந்துள்ளன. கஜபந்தியில் 44 யானைகளும் 32 மயில்களும் வருகின்றன. உபபீடத்தில் தற்போதைய ஆலயத்தின் மூலஸ்தான தோற்றம் உட்பட 8 சிற்பங்களும் மற்றும் 12 குச்ச விக்கிரகங்களும் அமைந்துள்ளன. அத்துடன் ஆலயத்தின் வரலாறு 18 சிற்பங்களில் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் தூதுவராக வீரவாகுதேவர் சூரனிடம் திருச்செந்தூர் செல்லும் வழியில் தற்போது தொண்டமானாறு என்று அழைக்கப்படும் வள்ளியாற்றம் கரையில் பூவரச மர நிழலில் தங்கி வேலொன்றை அமைத்து சந்திகால பூசை செய்கிறார். இந்த இடத்தில்தான் ஆலயம் அமைக்குமாறு முருகன் மருதர் கதிர்காமருக்கு கூறியதாக தெரிகிறது. வியாழ பகவானிடம் உபதேசம் பெற்றுக் கொண்ட போது ஐராவசி என்ற கந்தருவன் கவனத்தை வேறு திசையில் செலுத்த சினமடைந்த பகவான் அவனை யானையாக அமையுமாறு சபித்தார். சிவபெருமான் அவனை யானையாக அலையுமாறு சபித்தார். அந்த யானையானது இலங்கையின் தென்பகுதி காடுகளில் அலைந்து திரிந்தது. இதேவேளை அகத்தியரிடம் இசை நுணுக்கங்களை அறிந்த சிகண்டி முனிவர் மேலும் அறிய வேண்டி அகத்தியரின் ஆலோசனைப்படி கதிர்காம கந்தனை தரிசிக்க புறப்பட்டார். கதிர்காமம் வந்து கொண்டிருந்த சிகண்டி முனிவரையும் சீடர்களையும் மதம் கொண்ட யானை ஒன்று தாக்க முனிவர் மந்திரத்தை உச்சரித்து வெற்றிலை ஒன்றை அதனை நோக்கி வீச அந்த யானை மானிடனாகியது. மானிடனாகிய ஐராவசு தனக்கு ஏற்பட்ட சாபத்தை கூறி சாப விமோசனம் கேட்டான். ஐராவசுவை அழைத்துக் கொண்டு முனிவர் கதிர்காமம் சென்று கந்தனை வழிபட்டார். தனக்கு கந்தர்வ பதவி கிடைக்க வேண்டும் என ஐராவசு முருகனை வேண்டினான். வள்ளியாற்றம் கரையில் வீரவாகுதேவர் வழிபட்ட இடத்தில் தவம் இருந்து முத்தி அடைவாய் என முருகன் பணித்தார். முருகன் கட்டளைப்படி வள்ளியாற்றங்கரை வந்த ஐராவசு பூவரச மர நிழலில் தவம் இருந்து முருகனை வழிபட்டு முத்தியடைந்தான். இவருடைய சமாதியின் மீதுதான் இப்போதைய ஆலயம் அமைந்துள்ளது. முருகன் கட்டளைப்படி வள்ளியாற்றங்கரை வந்த ஐராவசு பூவரச மர நிழலில் தவம் இருந்து முருகனை வழிபட்டு முத்தியடைந்தார்.
இவருடைய சமாதியின் மீதுதான் இப்போதைய ஆலயம் அமைந்துள்ளது. பல காலங்களுக்கு பின் மருதர் கதிர்காமர் என்ற பக்தர் வள்ளி ஆற்றில் வலை வீசி மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது முருகன் ஆடு மேய்க்கும் சிறுவனாக வந்து அவரை இக்கிரைக்கு வா என அழைக்கின்றார். இது சிறுவனின் விளையாட்டு என செவிமடுக்காது நின்ற கதிர்காமர் பலமுறை அழைத்த பின் அவனை அணுகினார். சிறுவன் கதிர்காமரிடம், இனி இந்த உழைப்பு வேண்டாம், உனக்கு தேவையானவற்றை நான் தருவேன், நீ 65 ஆலமிலைகளில் அமுது படைத்து என்னை வழிபடு என கூற அதிசயித்த கதிர்காமர் நீவிர் யார் என வினவ முருகன் தனது உருவத்தை காட்டுகின்றார். நீ நின்ற இடம் வீரவாகு தேவர் முன்பொருகால் திருச்செந்தூர் செல்லும் வழியில் தங்கி என்னை வழிபட்ட இடம், அத்துடன் ஐராவசு முத்தி அடைந்த இடம். நான் இந்த இடத்தில் இருந்து மக்களுக்கு அருள் பாலிப்பேன் என கூறினார். நீ நிற்கின்ற இடம் வீரவாகு தேவர் முன்பொருகால் திருச்செந்தூர் செல்லும் வழியில் தங்கி என்னை வழிபட்ட இடம், அத்துடன் ஐராவசு முத்தி அடைந்த இடம். நான் இந்த இடத்தில் இருந்து மக்களுக்கு அருள் பாலிப்பேன் என கூறினார். முருகனின் கட்டளையை கேட்ட கதிர்காமர் தனக்கு பூசை முறைகள் மந்திரங்கள் தெரியாது என கூற அதற்கு முருகன் கண்களை மூடுக என கூறி அவரை நொடி பொழுதில் கதிர்காமம் அழைத்துச் செல்கின்றான். கதிர்காமத்தில் பூசைகள் நடைபெறும் முறையை கதிர்காமர் அவதானிக்கின்றார். இதே முறையில் வாய்கட்டி மந்திரமற்ற பூசை செய்க என முருகன் கூறுகின்றான். கதிர்காமருக்கு முருகன் வேலொன்றையும் வழங்கி இதை பிரதிஷ்டை செய்து வழிபடுக என கூற அதன்படி அவர் வழிபட்டு வருகின்றார். இப்படியாக பூஜைகள் செய்து வரும் காலத்தில் ஒரு நாள் முருகன் கதிர்காமரிடம், நான் கதிர்காம உற்சவத்துக்கு செல்ல வேண்டும், வழி அனுப்புக என கூற பயண சாப்பாட்டுக்கென உளுத்தம் பிட்டு படைத்து வழி அனுப்புகின்றார். இந்நிகழ்வு இப்போதும் கதிர்காம வழியனுப்பு வைபவம் என நடைபெற்று வருகிறது. கதிர்காம உற்சவம் முடிந்த நாள் இரவில் கோவில் மணியோசை கேட்கிறது. கதிர்காமர் தனது இருப்பிடத்திலிருந்து கோவிலுக்கு வந்தபோது முருகன் கதிர்காமத்தால் வந்து நிற்பதை காண்கிறார். பயணத்தால் களைப்படைந்து விட்டேன், பயற்றம் துவையலும் இளநீரும் தருக என முருகன் கேட்க கதிர்காமர் அவற்றை முருகனுக்கு வழங்க அவர் திருவமுது கொண்டார். இப்படி பூசை நடைபெற்று வரும் கால் இடையிடை முருகன் காட்சி தந்து கோவிலின் முற்புறத்தில் உள்ள திண்ணையில் அமர்ந்து கதிர்காமருடன் முன்னிய சம்பவங்களையும் கோவில் பூசை முறைகளையும் பற்றி உரையாடுவார். இத்திண்ணைகள் இரண்டும் இப்பொழுதும் பேணப்பட்டு வருகின்றன. இந்த வரலாற்று சிற்பங்களை தொடர்ந்து மேலும் 28 சிற்பங்களும் 44 குதிரைகளும் இம்மட்டத்தில் வருகின்றன. பேரூர் மட்டத்தில் நல்லூர் கந்தசாமி கோவில், மாவட்டபுரம் கந்தசாமி கோவில், கதிர்காமம் உட்பட 28 சிற்பங்களும், இதை அடுத்து 17 சிற்பங்களில் கந்த புராணமும் வடிக்கப்பட்டுள்ளன. நாடகாசனத்தில் 80 சிம்மங்களும் 80 சிற்பங்களும் வருகின்றன. சிம்மாசனத்தில் 44 சிற்பங்களும் 44 சிம்மங்களும் அமைந்துள்ளன. சந்தன மரத்தினால் வேயப்பட்ட தேவாசனத்தில் 28 தேவர்களும் 8 திக்குபாலகர்களும் சிற்பத்தில் வடிக்கப்பட்டுள்ளனர். தேரின் சிறப்பை மேலும் உயர்த்த 1008 மணிகளும் 500க்கும் மேற்பட்ட பித்தளை குமிழ்களும் பல அடுக்குகளில் அமைக்கப்பட்டுள்ளன. தேரின் மேல்விதான பகுதி பித்தளை தகடுகளால் வேயப்பட்டுள்ளது. 15 அங்குல அகலமும் 6.5 அடி உயரமும் கொண்ட 4 சக்கரங்களும் 2 மைய சக்கரங்களும் இலுப்பை மரத்தினால் அமைக்கப்பட்டுள்ளன. 6 அடி உயரமான வெள்ளி கலசம் தேரின் வனப்பை உயர்த்தி நிற்கிறது. காற்றில் அசைந்தாடும் வாகமாலைகளும் குடமாலைகளும் அன்பர்களை கட்டியம் கூறி வரவேற்கின்றன. தேரின் வளர்ச்சியின் போது எடுக்கப்பட்ட படங்கள் சிலவற்றை நீங்கள் இப்பொழுது காண்கிறீர்கள். ஆலய வரலாற்றையும் தேரின் அமைப்பையும் அதை அமைத்தவர்களையும் பற்றி இதுவரை பார்த்தீர்கள். சரி, இனி தேர் திருவிழாவினை காண செல்வோமா?
சந்நிதி கந்தனை சித்திர தேரின் மீது எப்போது காண்போம் என்ற பல்லாண்டு கால ஆவல் 1984 ஆண்டு புரட்டாதி மாதம் 9ஆம் நாள் நிறைவேறியது. முதல் நாளே மக்கள் கூட்டம் பெருகத் தொடங்கியது. இரவு பகலாக பக்தர் கூட்டம் அரச பஸ் வண்டிகளிலும் தனியார் வாகனங்களிலும் வந்து குவிந்து கொண்டிருந்தது. ஆலய மடங்கள், சுற்றுப்புற வீடுகள் நிரம்பின. வந்து சேரும் பக்தர்களுக்கு இருப்பிட உணவு வசதிகள் வழங்குவதில் தொண்டர் ஸ்தாபனங்கள் சுறுசுறுப்பாக இயங்கின. காலையிலேயே மக்கள் வெள்ளம் பெருகத் தொடங்கியது. ஆலயத்துக்கு வரும் வல்வை வீதி, வல்லை ரோட், அச்சுவேலி பிரதான வீதி, பலாலி வீதி ஆகியன வாகனங்களால் நிறைந்தன. எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். காலை 9 மணியளவில் சித்திர பெருந்தேர் வெள்ளோட்ட சிறப்பு மலர் வெளியீடு ஆரம்பமாகியது. இந்த ஆலயம் முன்பே ஆரம்பிக்கப்பட்ட இத்தேற்று பணி சென்ற 6ஆம் தேதி முடிவெற்று அதன் வெள்ளோட்டத்தை நடத்தி இன்று முருகப்பெருமான் இந்த புதிய சித்திரத்திலே பவனி வரும் ஆட்சியை கண்டு அறுபட வந்திருக்கும் ஐயாவே ஒரு அரிய சங்கத்தை நம்பியிருக்கின்றார். இலங்கை பெரியதொரு திட்டத்தை அமைக்க இப்பகுதியிலே நாம் வரவேற்றிருக்கின்றோம். இந்த வகையிலே இந்த விழாவை சிறப்பிக்குமார் இந்த விழாவை ஞாபகமாக வைத்துக் கொண்டும் பேச்சுத்துறை சபையில் நம் எல்லோரும் பேசியாக ஒரு அலை பெரிய அங்கத்தை செய்யப்பட்ட உதவிய நீங்கள் எல்லோரும் இந்த தேர்தல் கொள்கையை நாம் சாதித்து முடியும் சட்டத்தில் இணைகின்றோம். அந்த வேலையிலே அந்த தேர்தலுடைய உங்கள் பணவதியோடு நாம் பூர்த்தியாக்க வேண்டும் என்று விரும்பியுள்ளோம். எனவே அதற்குரிய பண செலவுகளை சிறுவர்கள் நிறுவனங்கள் போல உங்களால் இயந்திரத்தை கொடுத்து அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் எண்ணிக்கொண்டு அடியார்கள் ஒருவராக நான் உங்கள் சார்பாக இத்தேர்தல் சபைகளுக்கும் ஆலய நிர்வாகிகளுக்கும் அறிவித்தல் கொள்கை நிறைவேற்றி வைத்த காரணத்திற்காக நாம் எல்லோரும் நன்றியுள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வகையிலே இந்த மறுமொழிக்கு நன்றி.
ரசநிழலிலே வேலாக நின்றவன் உருகே நின்றோரின் வினைகள் கருக வைத்தான் கருணை என்னென்பே பெருமை பேசி முடியுமோ சரணம் வேலையா சரணம் வேலையா முருகா சரணம் வேலையா சரணம் வேலையா முருகா சரணம் வேலையா சரணம் வேலையா ஆலமிலையில்லவன் அமுது படையேதவன் கோலமயில் காட்சி கொடுப்பவன் ஆலமிலையில்லவன் அமுது படையேதவன் கோலமயில் காட்சி கொடுப்பவன் புகையை நாடிய அடியவர் மனம் தேடி புகையை நாடியே அடியவர் மனம் தேடி குறும்பு செய்து அவன் குறைகள் தீர்ப்பவன் குறும்பு செய்து அவன் குறைகள் தீர்ப்பவன் சரணம் வேலையா